சிவகவி, ஹரிதாஸ், ராஜமுக்தி, அமரகவி ஆகிய படங்களுக்கு பிறகு பாகவதர் புது வாழ்வில் தோன்றினார். படமும் தோல்வி, வாழ்விலும் தோல்வி. கலைவாணர் எடுத்த கடைசி படத்தின் பெயர் பைத்தியக்காரன். படம் பைத்தியக்காரத்தனமான தோல்வியை தழுவியது. மேற்குறித்த சிறு வரலாற்று பின்னணியில் திருநீலகண்டரை அணுகுதல் வேண்டும். சத்தியசீலன் உள்ளிட்ட படங்களை தானே தயாரித்தார் என்பதை மேற்கண்டோம். அப்படி புகழ் பெற்ற பின் சில நிபந்தனை வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார் பாகவதர். படங்களுக்கு பரவலாக பாபநாசம் சிவன் நேசம் மிகுந்து பாடல் எழுதினால், இளங்கோவன் வசனம் எழுதினால் நான் எப்பாடுபட்டாலும் நடிக்க தயார் என்றார். காலஞ்செல்ல செல்ல தானே தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்ட போது பாகவதரால் எடுக்கப்பட்ட சிறந்த படம் திருநீலகண்டர். பாட்டாலும் வசனத்தாலும் பாகவதரின் எழில் தோற்றத்தாலும் வசூலில் வெற்றி கண்ட படம் இது. திருநீலகண்டர் 1939 ஆண்டு. இளங்கோவனின் உரையாடலால் திருநீலகண்டரை சமூகத்தின் கீழ்த்தள மக்கள் திரும்பி திரும்பி பார்த்தனர். இதற்கு காரணம் சமூக உணர்வு மிக்க ராஜா சாண்டோ இப்படத்தை இயக்கிய விதமே ஆகும். ராஜா தமிழின் முதல் சமூக பட தயாரிப்பாளர் என்பது ஏற்கனவே சுட்டப்பட்டுள்ளது. அவர் இலக்கியத்தில் இருக்கிற கதைக்கருவை எல்லோருக்கும் தெரிந்த காட்சிபூர்வ கதையாக உள்ளங்கவரும்படி வடிவமைத்திருந்தார். செருக்களத்தூர் சாமா சிவயோகியாக நடித்தபோது படம் பார்த்தவர்கள் நெகிழ்ந்து போனார்கள். கலைவாணரும் மதுரமும் திருநீலகண்டருக்காக எரிந்த கட்சி எரியாத கட்சி என்றவாறு பட்டிமன்ற பாணியில் நலமான நகைச்சுவைகளை வழங்கினர். யானை வைத்தியநாத ஐயர் இப்படத்தில் பாடி நடித்தார், பாடலும் எழுதினார். மதவிரோத நிகழ்வுகளை மாறுபட்ட கோணங்களில் சிரிப்புக்கென கலைவாணர் சொல்லியிருந்தார். அவை லாவணி அமைப்புடைய பாடல்களாக விளங்கின. பெரிய புராணத்தில் இடம்பெறுகிற திருநீலகண்டர் படலமே சினிமாவின் கதை பொருளானது. கணவன் மனைவிக்கிடையே நிகழும் காரணமில்லா சச்சரவுகள் எங்கனம் ஒரு வைராக்கியமாக வளர்ந்து உருமாறுகின்றன. சமாதானம் செய்வதற்கென்று கடவுள் அப்போது எப்படி வந்தார் என்பதுவே திருநீலகண்டரின் மையக்கதை. தில்லை அம்பலவாணர் நீலாயதாட்சியுடன் இனிதுர வாழ்ந்து வருகிறார். கதா காலட்சேபம் பார்த்து வருகிற போது தாசி கலாவதியின் சிநேகிதம் கிடைக்கிறது. வாணர் எதற்கெடுத்தாலும் திருநீலகண்டம் என்பதை ஒரு சத்திய வாக்காக சொல்லிக்கொண்டே இருப்பார். தன்னை ஒரு நாள் தாசி விரும்பி அழைக்க அவரே வேண்டாம் என்று தப்பித்து வர மனைவி சந்தேகப்பட மறுபடி ஒரு தடவை மனைவியை சிற்றின்பத்திற்கு அழைக்க, தீண்டினால் திருநீலகண்டத்தின் மீது ஆணை கூடாது என்று மனைவி கொந்தளிக்க, இறைவன் மாறுவேடம் பூண்டு மண்ணோடு தந்து போக, மீண்டு வந்து கேட்கும்போது வாணர் தேடி பார்க்க, தொலைந்து போக மாற்றோடு தருகிறேன் என்றதற்கு தான் தந்த மண்ணோடே வேண்டும் என்று சொல்ல, இல்லையேல் இருவரும் ஒன்றாக கைபிடித்து கொண்டு குளம் மூழ்கி சத்தியம் செய்யச் சொல்ல, அவர்கள் தம் கைவிரல் கூட ஒன்றின் மேல் ஒன்று படாதவாறு ஒரு குச்சியின் இரு ஓரங்களையும் பற்றி கொண்டு குளம் மூழ்கி மேல் வர, இறைவன் வியக்க மறுபடியும் அருள் தந்து இளமை திரும்ப முடிவில் சுபம். தொலைந்த மண்ணோட்டுக்கு பதிலாக கலை எழில் மிக்க பொன்னேடு தருகிறேன் என்றதற்கு சிவயோகியார் மறுக்கிறார். படம் பார்த்தவர்களுக்கு வியப்பேற்படுகிறது. இதுபோலவே சிவயோகியிடம் நானும் எனது மனைவியும் கையை பிடித்து கொண்டு உமக்கு சத்தியம் செய்ய முடியாது என்று ஊர் சபையிடம் முறையிடும்போது திரையரங்கில் திகைப்பேற்படுகிறது. இதனை சபை கண்டித்தது. திருநீலகண்ட நாயனார் பொருந்திய வகையால் புனல் மூழ்கி தருகிறேன் என்று புத்தி சாதுரியமாக சமாளித்த போது திரையரங்கில் சிரிப்பொலி மிகுந்தது. பாகவதரின் புகழ் இப்படத்தால் ஓங்கியதாம். ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது மற்றொரு படத்தில் நடிக்க மாட்டேன் என்றவர் பிறகு பணம் கிடைக்கிறதே என்பதற்காக தன்னை இப்படத்திலிருந்து மாற்றிக்கொண்டார். ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு கதாநாயகி இருக்கும்படியாக வலியுறுத்தினார்.
திருநீலகண்டரின் திருநெல்வேலி பாப்பா என்கின்ற லக்ஷ்மிகாந்தம், ராஜாமணி என்னும் இருவரோடு இணைந்து கீதம் எழுப்பினார். சுதர்சனம் இசையமைப்பில் ஒவ்வொரு பாடல்களும் இசையின் சுவையை வெளிப்படுத்தின. டி.ஏ. கல்யாணம் உதவியாளராக இருந்தார். பா. சிவனின் பாடல்கள் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பாமரனுக்கு நாங்கள் உதவினோம் என்கிறார் சுதர்சனம். உன் அழகைக் காண இருக்கண் போதாதே, ஒரு நாள் ஒரு பொழுதாகினும் சிவநாமம் உச்சரிக்க வேண்டும் சிதம்பரநாதா, ஆதிதேவனே தில்லைநாதா, தீன கருணாகரனே, நடராஜா நீலகண்டனே என்ற பாடல்களை குளமும் யாழும் குழைத்த குரல்களால் பாகவதர் பாடினார். மக்களும் நாத வெள்ளத்திற்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிற நாகப்பாம்பு போல மதிமயங்கி தலையசைத்தனர். வடமொழி கலப்பில்லாத வாஞ்சையான உரையாடல்களை இப்படத்திற்கென்று இளங்கோவன் எழுதியிருந்தார். பிற்காலத்து ஏ.பி. நாகராஜன் என்ற புராணப்பட வசனகர்த்தாவுக்கெல்லாம் வித்தாகி நின்ற மூலவர் இளங்கோவன். ஆக திருநீலகண்டர் என்ற சினிமா கதை, வசனம், பாடல், இயக்கம் ஆகிய எல்லா பரிமாணங்களாலும் சீர்பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.